நான் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறேன்னா, குழந்தைகளை வந்து கண்டிப்பு அவசியம்தான். ஆனால் அது எந்த மாதிரி போகணும், எப்படி வந்து கண்டிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்கணும். குழந்தை வளர்ப்பை பற்றி பேச போகிறேன். அதாவது சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு எடுத்த உடனேயே ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுத்துருதாங்க. அப்புறமா அவங்கள வந்து படின்னு சொன்னால் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. கேம்ஸு அந்த மாதிரி விளையாடுறது, வெளியில் போய் விளையாடுறது, பசங்களோட சேர்க்க, இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்ததுனால எல்லை மீறி போயிடுவாங்க. பிறகு மறுபடியும் அவங்கள வந்து திடீர்னு கண்ட்ரோல் பண்ணி திட்டவோ அடிக்கவோ செஞ்சால் அவங்க சூசைட் தான் பண்ணுவாங்க. இது எதை வச்சு சொல்ல வரேன்னா, இப்போது ரீசெண்டாக இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து ஒரு பையனை வந்து அவங்க அம்மா வந்து தட்டி கேட்டிருக்கிறாங்க, படி அப்படின்னு சொல்லி. அம்மாவும் அப்பாவும் வந்து பேரண்ட்ஸ் கண்டிச்சிருக்கிறாங்க. பையன் வந்து 12 வயசு தான் ஆகுது. அவனே உடம்புல வந்து மண்ணெண்ணெயை ஊற்றி பெட்ரோல் ஊற்றி தற்கொலை பண்ணியிருக்கிறான். அப்போ இந்த வயசில் அவனுக்கு எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்ல தான் செய்வாங்க. உடனே குழந்தைய வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவனுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்துருக்குறாங்க. ஆரம்பத்திலேயே, அதாவது சிறு வயதிலிருந்தே அவங்கள வந்து ஸ்ட்ரிக்டாகவும் வளர்க்கணும், ஆனால் அன்பாகவும் வளர்க்கணும். அப்போ தான் அவங்க வந்து நம்ம சொல் பேச்சை கேட்பாங்க. ஆனால் வந்து நம்ம திடீர்னு எடுத்து இப்படி செல்லம் கொடுத்துட்டு பண்ணுனா அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட எப்படின்னா ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன், அன்பாகவும் இருப்பேன், ஜாலியாகவும் இருப்பேன். 3 விஷயமும் ஒன்றா கலந்து மாற்றி மாற்றி செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே கடுகடுன்னு நம்ம கோவப்பட்டுட்டு இருந்தாலும் நம்ம மேலே வெறுப்பு வந்துடும். அதனால அன்பாக இருக்க நேரத்தில் அன்பாகவும் இருக்கணும் அவங்கக்கிட்ட. மற்றபடி வந்து அவங்கக்கிட்ட ஜாலியாகவும் ஃப்ரெண்டு மாதிரியும் நம்ம விளையாடி அவங்கக்கிட்ட ஜாலியாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்க நம்மளை நம்புவாங்க, நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபைட்டு வரும். ஏன்னா எனக்கு 2மே பையன்தான். அப்போ பையன் சொல்லும்போது அவங்க வந்து ஒத்து வராது. 2 பேருமே ஃபைட் போடுவாங்க. என்கிட்ட அதிக செல்லம் கொடுக்குறீங்க, அவனுக்கு செல்லம் கொடுக்குறீங்கம்பாங்க. ஆனால் நான் ஈக்குவலாக 2 பேர்த்தையுமே, பெரிய பையன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான், சிறிய பையன் 2ஆம் வகுப்பு படிக்கிறான். இருந்தாலுமே சிறிய பையன்லாம் பார்க்க மாட்டேன். அவனுக்கும் ஈக்குவலாகவே அடி கொடுத்துருவேன். அப்போ தான் இவனுக்கும் ஒரு பயம் இருக்கும், பெரிய பையனுக்கும். அம்மா வந்து அவனையும் கண்டிக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அதனால எல்லா பேரண்ட்ஸுமே இதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எப்படின்னா மனசை கொஞ்சம் கல்லாக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க, அவங்களோட ஃப்யூச்சர், எதிர்காலம், அதை விட அவங்களோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். இயற்கை மரணம் வர்றது வேற. நோய் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் இப்போ இந்த பையன் இந்த மாதிரி பண்ணனால அவங்க அம்மா என்ன பண்ணினாங்கன்னா, 30 நாள், அதாவது ஒரு மாசத்துல அதே தேதியில் அதே நேரத்தில் மின் விசிறியில் தூக்கு போட்டு மன அழுத்தம் தாங்க முடியாமல், கவலை தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே பையன் இல்லை, ஒரு பொண்ணு வேற இருக்குது. அந்த பொண்ணுக்கு 13 வயசு. இப்போ அந்த பொண்ணு என்ன ஆகுது, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன, அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும், மன கவலை இருக்கும். தம்பியும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் பொண்ணும் தான். அதனால் பேரண்ட்ஸ் நீங்களே வந்து குழந்தைகளுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அவங்க ட்ராக்லேயே கொண்டு போங்க. அவங்கள ரொம்ப கண்காணிப்பாக இருங்க. எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சோம்னா இழப்பு நமக்கு தான். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம். ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு. அதை வெரி வெரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள்.